ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ 27th டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லார்ட் கணேஷா மெசேஜ் வந்து நிறைய கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து மியூசிக் என்ஜாய் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். அதுவே வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஸோ சில பேர் வந்து பஜனையில் கலந்துக்கலாம், பஜனை பண்ணலாம். சில பேர் மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹீலிங் நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. தட் மீன்ஸ் இதுவரை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி கவலையாக இருந்திருப்பீங்க. இப்போது வந்து அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், ஓகேவா? ஒரு நம்பிக்கை வந்து பறக்கும் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஸோ கரண்ட் மொமெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து புரிதல் வந்து வரும். ஸோ கரண்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்ப்பீங்க, ஓகேவா? ஃபோக்கஸ்டாக. ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் வருது. இந்த கார்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பர்பிள் கலர். ஸோ நீங்கள் அன்றைக்கி ஒரு பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம், க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம், ரெட் கலர் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு புரிதல் வரும். உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல், அப்புறம் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த யூனிவர்ஸ்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு அதுதான் ஒரு உண்மையான ஸ்ட்ரென்த்து, ஒரு உண்மையான பாதுகாப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிதல் கண்டிப்பாக வர இருக்குது. அது வந்து லார்ட் கணேஷா கொடுக்குறாரு, ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸில் தடைகள் வந்தாலும் நீங்கள் அதையும் தாண்டி உங்களுடைய அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா, அது மூலமாக நிறையா விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக வந்து உங்களுடைய எனர்ஜி இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க முடியுது. ரைட். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து வேறு கோணலில் பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஓகேவா? இதுவரையும் வந்து ஏதோ ஒரு கோணலில் பார்த்துட்டு இருந்தனால ஒரு கவலை இருந்திருக்கும். இப்போது வந்து அதை மாற்றி ஒரு நம்பிக்கையோட, பிரபஞ்சத்தின் மேலே ஒரு நம்பிக்கையோட, ஓகே. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து போக போகுது, ரைட்? ரொம்ப எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜாபு, ஃபேமிலி கெட் டுகெதர், 2 ஃபேமிலி, ஸோ நியூ ப்ரப்போசல் அமையும், ஓகே. ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. படிக்கிறவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் விடாமுயற்சி அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் அந்த ஒரு முயற்சி இன்றைக்கி இருக்க போகுது உங்களுக்கு. அது மூலமாக கூட நீங்கள் நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. என்ன சொல்கிறது, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், எம்பரஸ்னு ரொம்ப நல்லா இருக்குது. அற்புதமான ஒரு டேவாக இருக்குது. அதனால் சோம்பேறித்தனமோ இல்லை ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட்னாலையும் இந்த டேயை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ கண்டினியூஸாக உங்களோட எஃபர்ட்டை வந்து போடுங்க. இது வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து உங்கள் வாழ்க்கைக்கே வந்து கொண்டு வர போகுது. அண்டு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது, ஓகேவா? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் சொல்லலாம், ரைட்? நியூ ஜாபு, ப்ரமோஷன், எவ்ரிதிங் இஸ் தேர், ரைட்? இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். மற்றவங்கள நீங்களும் வந்து உங்களுடைய மற்றவங்களையும் சந்தோஷமாகவும் வச்சுப்பீங்க அப்படின்றதும் தெரியுது, ஓகே. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிற உங்கள் ரிலேஷன்ஷிப்பில்
ஒரு எஃபோர்ட் வந்து உங்கள் பர்சன் போடலாம். அது மூலமாக வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. ஒரு கெட் டுகெதர் பார்க்கவும் முடியுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.